ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒயிட் பிளட் கேன்சர். ஒயிட் பிளட் கேன்சரை இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லுக்கீமியான்னு சொல்லுவாங்க. நம்ம போன் மேரோல தான் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்துட்டு உருவாகுது. அங்கே வந்துட்டு கேன்சர் செல்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் ஒயிட் பிளட் செல்ஸ்னாலையும் அதுக்கப்புறம் அப்நார்மல்ஸாக வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸ் போய் டெபாசிட் ஆகிறதுனாலையும் தான் இந்த கேன்சர்ஸ் வந்துட்டு உருவாகுது. இதனால நார்மலாக ஒயிட் பிளட் செல்ஸ் வந்துட்டு நம்ம பாடி இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். ஆனால் இந்த கேன்சர் செல்ஸ் வரனால நம்ம பாடிக்கு வர இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இதனால வேலை பார்க்க முடியாது. இதில் வந்துட்டு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. அக்யூட், க்ரானிக், லிம்போசைட்டிக் லியூக்கீமியா, மைலோஜினஸ் லியூக்கீமியா. அக்யூட்ன்றது ஷார்ட் டேர்மாக இருக்கும், க்ரானிக்ன்றது லாங் டேர்மாக இருக்கும். லிம்போசைட்டிக் லியூக்கீமியா அப்படின்றது நம்ம லிம்போசைட்ஸில் வந்துட்டு அதிகமான அப்நார்மல் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்துட்டு பொறுக்கி டெவலப் ஆகுது. இதே வந்து மைலோஜினஸ் லியூக்கீமியான்றது அப்நார்மல் செல்ஸ் வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி பிளேட்லெட்ல போயிட்டு இன்வால்வ் ஆகிறதுனால தான் இதை மைலோஜினஸ் லியூக்கீமியான்னு சொல்லுவாங்க. மற்றதை பார்க்க போகிறது இதோட சிம்டம்ஸ் என்னென்னா ஃபீவர் வரும், இன்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் வரும், அப்புறம் போன் இல்லைன்னா இந்த நீனில் வந்து ஜாயிண்டில் வந்து பெயின் ஏற்படும், வீசிங் வரும், ஈஸியாக ப்ளீடிங் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.